யாரு குடிக்காதீங்கன்னா உங்க வீட்டுல நடக்கிற சண்டைக்கு காரணம் இந்த குடிப்பழக்கம். உங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு மனுஷன் ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி தைரியமா குடிக்காதீங்கடா, டேய் குடிக்காதீங்கடா, குடிக்கிற காசுக்கு அரிசி பருப்பு வீட்டில் வாங்கி கொண்டு போய் கொடுங்கடா, உங்க வீட்டில் இருக்க பொம்பளை ஆளுங்க கொடுங்கடா, அதை வச்சு சந்தோஷமா வாழுங்கடா, இங்க குடிச்சு நாசமா போகாதீங்கடா அப்படின்னு ஒரு ஆள் மனுஷன் கத்திக்கிட்டு இருக்காப்ல. சரியா? ஆனா ஒருத்தன் கூட காதுல வாங்காம நீ கத்திக்கிட்டு நான் குடிச்சு சீக்கிரம் சாவ போறேன் அப்படின்னு போய் வாங்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் மாப்பிள ஆஃப் வேணுமா புல்லு வேணுமா அப்படின்னு கையை தூக்கி காமிச்சிட்டு இருக்கான். டே உண்மையிலே வெக்கமாவே இல்லையாடா? ஒரு மனுஷன் அவன் உனக்கு வந்து அண்ணனா தம்பியா ஃப்ரெண்டா யாரா அவன்? உன் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் ஒயின் ஷாப்ல வந்து உண்மையிலேயே நீங்க குடிச்சு உங்க குடும்பத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்கடா. ஒவ்வொரு வீட்லயும் ஒருத்தி தாலி அறுத்துட்டு நிக்கிறானா அதுக்கு காரணம் அந்த குடிகார நாயங்க நீங்க தான்டா. உடனே கேட்டுருவாங்க அவங்க எதுக்கு விற்கிறாங்க, நாங்கள் ஏன் விற்றா ஏன் நாங்கள் தான் போய் வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. அவன் எதை விற்றாலும் வாங்கி குடிச்சிருவியா? அதே ஒயின் ஷாப்புக்கு ஒரு 2 இது தள்ளி மெடிக்கல் ஷாப் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு பூச்சி மருந்து கடை இருக்குது, அதை வாங்கி குடிக்க வேண்டியதுதானே? ஏம்ல இப்படி குடும்பத்தை அழித்து சீரழிக்கிய குடிச்சு சரி மனுஷங்கள நீங்கெல்லாம். இதே ஒவ்வொருத்தவங்களும் மெசேஜ் பண்ணும்போது பார்க்கும்போது வயிறு எரியுதுல, இந்த மாதிரி பேசுங்கண்ணா, எங்கள் அப்பாலாம் குடிக்காரண்ணா சொன்னால் கேட்க மாட்டேங்காரண்ணா அப்படின்னு. ஏய் போங்க ரெடி.